சிவபெருமான் ஒரு புண்ணிய ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அததான் தெய்வம் அப்படிங்கிற நிலையில பிறக்க வைக்கிறாரு. நமக்கு அந்த கொடுப்பனை அவர் கொடுத்தாரா? கொடுக்கலையே. ஏன்? நம்ம செஞ்ச வினைகள் அப்படி. அவங்கவுங்க என்ன வினைகள் செய்யறோமோ அந்த வினைகளுக்கு தகுந்தபடிதான் பிறப்பு உண்டு. அப்போ நம்ம நிறைய புண்ணிய வினைகளை செய்ய 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 நமக்கு மேலான பிறவி கட்டாயமா கிடைக்கும். அப்படி நிறைய புண்ணியத்தை செஞ்ச அந்த ஆன்மாதான் தெய்வமா பிறக்குது. அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிற பதவிய கொடுத்து பிறக்க வைக்கவர் யாரு? நம்மோட சிவபெருமான் தாங்க. அப்போ சிவபெருமான் ஒருத்தருக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா அத அப்போ நம்ம அதுவும் ஒரு ஆன்மா தானே, வணங்க வேண்டாமா? அப்படின்னா வணங்கலாங்க. ஆனா யார் பெரியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முத்தி தரக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க. அப்ப சிவபெருமான் கிட்ட இருந்து வரங்களை வாங்கி அந்த தெய்வங்கள் நமக்கு கொடுக்கும்.